கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதலையும் இன்னைக்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது என்பதை எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. இதுக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன் இல்லைங்களா, த ரியல் யூ அப்படின்னு சொல்லி, உண்மையாக நீ இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இல்லைங்களா, நிறைய பேர் டூப்ளிகேட்டாக வாழ்கிறார்கள். அவங்க உண்மையாக இருக்காமல் டூப்ளிகேட்டாக இருக்கிறத பார்க்கிறோம். உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் பிரகாரமா விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம இருதயங்களில் வாசமாய் இருந்தால் நம்மளால் உண்மையாக இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமுதாயம் இன்னைக்கு பலவீனம் பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இந்த சமுதாயம், சொசைட்டி இஸ் இன் சிக் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சமுதாயம் இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கிறது. எதுலெல்லாம் பலவீனப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, லோ இன்கம் இல்லைங்களா, ஹவுசிங் லோன் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு குறைந்த விலையில வீட்டு உதவி திட்டங்கள் இல்லைங்களா அவங்க கொடுக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெல்ஃபேர் பேமெண்ட் நல்ல திட்டங்களை இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா இன்னைக்கு எஜுகேஷன், தன் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க முடியாது, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க எஜுகேஷன் இல்லைங்களா படிப்பு உதவிகளை தருகிறார்கள் இல்லைங்களா. இப்போது சைக்காலஜிக்கல் கண்டிஷன், மனுஷனுடைய அந்த மனநிலையை அவர்கள் மாற்றும்படியாக பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு இல்லையா பலவீனமாக இருக்கிற மனிதனுக்கு முடிவு அது இல்லை என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மனுஷனுடைய பலவீனத்திலேருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியாது. அப்போ அவனை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் மாற்றங்களை சந்திக்க வேண்டும். பாருங்களேன், அப்போ இங்க பார்க்கிறோம், நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை, ஒரு சேஞ்ச் தேவை இல்லைங்களா. நம்ம தேசத்துக்கு ஒரு சேஞ்ச் தேவை, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேஞ்ச். சொசைட்டி நீட்ஸ் அ சேஞ்ச், நேஷன் நீட்ஸ் அ சேஞ்ச் இல்லைங்களா. அப்போ இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு மாற்றங்கள் இல்லையா தேவைப்படும். அன்லெஸ் இல்லைங்களா நீயும் நானும் ஒரு மாற்றம் நமக்குள்ள வரலன்னு சொன்னா இல்லைங்களா, கண்டிப்பா நம்மளால உண்மையாய் இருக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் சேஞ்சஸ், மாற்றங்கள் வர வேண்டும். அப்ப மாற்றங்கள் வந்தாக்கா அவங்க உண்மையாக இருக்க முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, மாற்றங்கள் எப்படி வரும்? சப்போஸ் ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு சொன்னால், அந்த கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது நமக்குள்ள என்ன, நம்ம முகத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த கண்ணாடியில் அப்படியே தெரியும் நம்முடைய குறைகள். முகத்தில் ஏதாவது இல்லைங்களா கருப்பு புள்ளிகள் ஏதாவது இருந்தால் அது அப்படியே கண்ணாடி நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஆகையால பிரியமானவர்களே, இன்னைக்கு நீயும் நானும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த சிலுவையை, அவர் அந்த மரணத்தை இல்லைங்களா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ போய் கரெக்டாக பார்க்கும்போது, சரியாக பார்க்கும்போது, வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா, விசுவாசத்தினால இல்லைங்களா இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துக்குள்ள வரும்போது இல்லைங்களா, அப்போது உங்கள் குறைகள், உள்ளே இருக்கிற அந்த குறைகளெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா. அந்த குறைகளை தெரிய வரும்போது, அந்த குறைகளை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, மாற்றத்தை ஏற்படுத்தும் போது, அந்த குறையை விட்டு நம்ம மனம் திரும்பி இல்லைங்களா மாற்றங்களுக்குள்ள வரும்போது கண்டிப்பா நம்மளால உண்மையாய் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால பிரியமானவர்களே, தேவன் இல்லைங்களா நம்மளை உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆசைப்படுகிறார். அப்போ உண்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி புரிய வச்சதை அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணினார் என்று சொன்னால், அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீ உறவு வைக்கும் போது இல்லைங்களா, இஃப் யூ ஹாவ் a கம்யூனியன் வித் காட், இஃப் யூ ஹாவ் a குட் ரிலேஷன்ஷிப் வித் காட், உனக்குள்ள மாற்றங்கள் வரும்.
அந்த மாற்றங்கள் வரும்போது, நீ மாற்றிக்கொள்ளும் போது நீ உண்மையாக மாற முடியும். பிரியமானவர்களே, நாம் உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா? நம்ம டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உண்மையான மாற்றத்தை கொண்டு வரதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து உனக்காக எனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவரோட உறவு வைக்கும் போது உனக்குள்ள மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை நீ ஏற்படுத்தும் போது ஆண்டவரோட நல்ல உறவு உனக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவரோட உறவு கிடைக்கும் போது, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் இருக்கும் போது நீங்கள் உண்மையாக இருக்க முடியும், டூப்ளிகேட்டாக இருக்க முடியாது. இந்த இல்லையா, இந்த லென்த் பீரியட்ல ஆண்டவர் இந்த சிலுவை தியானம் உங்கள் இருதயங்களை கர்த்தர் தொடுவதாக, உண்மையாக உங்களை மாற்றுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.